அனைவருக்கும் வணக்கம். பாஜக அரசு இந்தியாவுடைய முக்கியமான சட்டங்கள், இதற்கு முன்னால் இருந்த இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 சட்டங்களிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி, மிகப்பெரிய மாற்றங்கள்னா அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் தான் 90% இருக்கிறது. அந்த 10% ஷரத்துக்களை மாற்றி புதிதாக பல குற்றங்களை நுழைத்து ஒரு சட்டங்களை 3 சட்டங்களை எந்த விதமான விவாதமும் இல்லாமல் ஒரு 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த பிறகு இந்த சட்டங்களை பாராளுமன்றத்திலேயும் மக்களவையிலேயும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மக்களவையிலும் மாநிலங்களவையிலுமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டங்கள் இந்தியாவை ஒரு 100 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. செடிஷன், அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, செடிஷன் என்ற அந்த சட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர்கள் அதற்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து அதையும் இதில் சேர்த்து அதுக்கு ஒரு வேக் டெஃபினேஷனை கொடுத்து யார் வேணா இந்தியாவிற்கு எதிராக துரோகத்தை செய்தார்கள் என்று குற்றம் சாட்டக்கூடிய வகையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ராஜஸ்தானில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன போராட்டம்னா, இந்த லாரி ஓட்டுநர்கள், ட்ரக் ஓட்டுநர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய தண்டனை சட்டத்திற்கு எதிராக. ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன இது, வழக்கறிஞர்கள் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அஃப்கோர்ஸ் வழக்கறிஞர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கபில் சிபல் அவர்கள் இந்த சட்டங்களை குறித்து அவருடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். முக்கியமான மூத்த வழக்கறிஞர்களும் இந்த சட்டம் நிறைவேற்றி நடைமுறைக்கு வந்தால் எப்படிப்பட்ட சிக்கல்கள் உருவாகும், எப்படி இந்தியா ஒரு டொட்டாலிட்டேரியன் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறிவிடும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த சட்டங்கள் பற்றிய அந்த ஃபோக்கஸ் வருவதற்கு காரணம் இந்த லாரி ஓட்டுநர்கள், ட்ரக் ஓட்டுநர்களுடைய போராட்டம். இதற்காக இவர்கள் போராடுகிறார்கள். இப்போ இது வரைக்கும், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து நடந்து யாராவது இறந்து போனால் ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் 304A என்று சொல்லுவோம், ஐபிசி 304A, அதில் மேக்ஸிமம் அப் டு 2 years ஆர் 3 years இம்ப்ரிசன்மெண்ட் அவ்வளோதான் இருக்கும். இப்போ இதற்கு 10 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாரிடையேயும் ஒரு மிகப்பெரிய, அந்த லாரி ஓட்டுநர்களிடையே ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ நம்முடைய இந்த டிராஃபிக் சிஸ்டம், டிராஃபிக் போலீஸ் சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 2 வீலர்ஸ் எப்படி போகிறாங்கன்றது, நம்ம ஊரில் அந்த டிராஃபிக் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லோரும் அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப மிகவும் குறைச்சலாக இருக்குது. இது விபத்துகள் நிறைய நடப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ், உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதையும் தாண்டி வளைவுகள், பிளைண்ட் ஸ்பாட்ஸ் என்று சொல்லக்கூடிய இது எல்லாமே இருக்குது. இதற்கு இப்படி ஒரு இப்போது அது ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களை மீறி நடக்கக்கூடிய விஷயம், அவர்கள் வேண்டுமென்றே செய்வது கிடையாது, நடக்குது. இப்போ பொதுவாகவே இந்த இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, இது ஒரு யதார்த்தமான கருத்து என்ன அப்படின்னா, டிராஃபிக் இந்தியாவில் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் யாராவது ஒருத்தர் உயிரிழக்கிறார் அப்படின்னா, யார் உயிரிழக்கிறாரோ அவருக்கு, யார் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தாங்களோ, எதிர்த்தரப்புலேருந்து யார் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க மேலே தான் கேஸை போட்டுருவாங்க. ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்னா இறந்தவருக்கும் அதில் பங்கு இருக்கலாம், இறந்தவரும் அந்த ரேஷன் நெக்லிஜென்ட்டாக நடந்திருக்கிறதுனால அந்த விபத்து நடந்திருக்கலாம். ஆனால் பொதுவாகவே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா, எதிர்த்து தரப்பில் யார் வண்டியை ஓட்டி வந்தார்களோ அவர்கள் மேலே இந்த வழக்கை போட்டுருவாங்க. இது பண்ணி அந்த வழக்கை போட்டுட்டாலே அந்த வழக்கு, அந்த ப்ராசஸே ஒரு மிகப்பெரிய தண்டனை. இப்பொழுது இந்த லாரி ஓட்டுநர்கள் 10 வருடங்கள், எல்லா ஓட்டுநர்கள், இது லாரி ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே இது பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. 10 வருடங்கள் சிறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல், அந்த இடத்திலிருந்து, அடிபட்ட இடத்திலிருந்து நீங்கள் போயிட்டீங்க, உதவி செய்யாமல், அந்த ரிப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதற்கும் 10 வருடம் சிறை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது எல்லார் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அங்கே ராஜஸ்தானில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, லாரி ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் அங்கே
பெட்ரோல் பங்குகளில் வந்து பெட்ரோல் இல்லை, ரேஷன் படி, அதாவது என்ன வண்டி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் கொடுப்போம், 10 லிட்டர் கொடுப்போம்னு சொல்லி கேனில் தான் கொடுத்துட்ருக்காங்க. வண்டியை கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த சட்டங்களில் வந்து இப்போது நம்மை பொறுத்தவரை ஐபிசி அப்படின்னும் போது இந்தியன் பீனல் கோட் ஆங்கிலத்தில் இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது. இப்போ வந்து இதை வந்து ஒரு இந்திய பேரில் வைத்திருக்கிறார்கள். ஐபிசியை மாற்றிட்டு பாரத் நியாய சஞ்சிதா அப்படின்றாங்க. இது மட்டும்தான் பேர் வாயில் நுழையுது. மற்ற ரெண்டுத்துடைய பேர் வாயில் நுழையில இந்தி பேரை வச்சுருக்காங்க. இந்தியா முழுக்க எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய இந்த சட்டங்களை இந்தியில் வைத்திருப்பது நியாயமா? இதைத்தான் இந்தி திணிப்பு என்கிறோம். இதற்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இருந்துச்சு. இதனால் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. எதற்காக இப்போ பேரை மாற்றுறதுனால என்ன ஆகிட போகுது? உங்களுடைய இந்தி திணிப்பை இப்படியெல்லாம் தான் நீங்கள் காட்ட வேண்டுமா என்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு இன்னும் அமுல்படுத்தவில்லை, நடைமுறைக்கு வரவில்லை. அதை பற்றி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சட்டங்கள் கண்டிப்பாக வந்து சில ஷரத்துகள், இப்போது மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். காலத்திற்கு ஏற்றாற் போல் சட்டங்களில் மாற்றங்கள் தேவை. ஆனால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் தேவையா என்பதை குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே இல்லை. ஸோ பொதுவெளியில் விவாதிப்போம். இந்த ஷரத்து வந்து இப்போ எல்லாருடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த லாரி டிரைவர்ஸ் போராட்டத்தினால் இதுபோல் பல ஷரத்துகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.